வீடியோல நம்ம ஷேர் மார்க்கெட்ல பவர் செக்டார் கம்பெனிஸ் இருக்கும் தெரியுமா? இந்த டாடா பவர், ஜேஎஸ்டபிள்யூ பவர், அதானிக்கு இந்த மாதிரி செக்டார்ஸ் கிட்டத்தட்ட 50% ஃபால் வந்து சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட்டு 50% கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுற செய்தி இப்போ இன்டர்நெட்ல பயங்கரமா வந்து பரவிட்டு இருக்கு. இது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில கொண்டு வரணும், உங்க பார்வையில கொண்டு வரணும் சொல்லப்படுறது தான் இந்த வீடியோ. சரிங்களா? சோ இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட் கிராஷா இல்லைன்னா வந்து கரெக்ஷனா அப்படின்னு சொல்லப்படுற கேள்வி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் யூஎஸ் இருந்து கொண்டு வர டாரிஃப் போயிட்டு இருக்கு. அப்புறம் சைனா மார்க்கெட்ல வச்சிருக்க 10% டாக்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த பவர் செக்டார்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? சோ இந்த வீடியோ நல்ல ஒரு என்லைன்மெண்ட் வீடியோவா இருக்கும். ஒருவேளை நீங்க பவர் செக்டார்ஸை அதிகமா நம்பி ஒரு இன்வெஸ்ட் பண்ண ஒரு பர்சன் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட்லி நியூஸ் அண்ட் எஜுகேஷன் பர்பஸா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வச்சுட்டு நீங்க ஒரு ஷேரை கன்சிடர் பண்ணீங்கனாலும் வாங்கினாலும் வித்தாலும் எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் இருக்கும். எனக்கு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க, அதுக்கு நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ பெருமை நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதானி கிரீனை பத்தி பார்த்துடலாம். எஸ், இந்த வருஷம் இன்வெஸ்டர்ஸால அதிகமா மதிப்பிடப்பட்ட ஒரு ஸ்டாக்கும் அதிகமா கான்ட்ரவர்சிக்குள்ள போன ஸ்டாக்கும் வந்து அதானி கிரீன் தான். ஏன்னா பவர் செக்டார்ல அதானி கிரீன்ன்றது கிட்டத்தட்ட கவர்மெண்ட் செக்டார் மாதிரி. ஏன்னா இவங்க என்டிபிசிக்கும் எஸ்சி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட 2 பவர் ஷேர்ஸுக்குமே இவங்க தான் வந்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? சர்வீஸா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், எல்லாமே அதானி கிரீன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதானி ஸ்டாக் ஏதாவது ஒரு ஃபால்ட் அப்படின்னா உடனே கவர்மெண்ட் ஸ்டாக் ஃபால் அதுன்ற மாதிரி பேச்சு வந்து போயிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ அதானி கிரீன் ஷேர் பாத்தீங்க அப்படின்னா 60% வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. இப்போ நான் சொல்ல போற இந்த 5 ஷேர்ஸுமே 2024 இருந்து 2025 பிப்ரவரி, அதாவது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடந்த டேட்டா. சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கன்சிடரபிள் ஃபாலும் நடந்திருக்கு, கீழே விழுந்திருக்கு. எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் அப்படின்னா 2100 ரூபாயில இருந்த ஸ்டாக் இப்போ 819 ரூபாய்க்கு வந்து கீழே விழுந்திருக்கு. இன்னும் கீழே போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இப்பவே வந்து டெக்னிக்கல்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. அதாவது வித்துருங்கன்ற மாதிரியான ப்ரெஷர் வந்து டெக்னிக்கல்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு. இப்போ இது கீழே போச்சு அப்படின்னா இதுக்கு மேல வந்து அதானி கிரீனை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒரு பக்கம் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். அதானி கிரீன்ன்றது இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு எனர்ஜி ஷேர், அதாவது பவர் ஷேர் நம்ம சொல்லலாம். இப்ப அதுவே கீழே இறங்கி இருக்கு அப்படின்னா அப்போ இங்க என்னமோ சம்திங் வந்து ஃபிஷியா நடந்திருக்கு. சரிங்களா? இதுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய ரீசன் சொல்றாங்க. அதாவது இப்போ வந்துட்டு ஷேர் மார்க்கெட் வந்து ப்ரெஷர்ல இருக்கு, எஃப்ஐஎஸ் வந்து விற்கிறாங்க, டிஎஸ் வந்து வாங்க மறுக்கிறாங்க, அதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அந்த விஷயத்தை விட நம்மளுக்கு கொஞ்சம் மேல போய் பாத்தீங்க அப்படின்னா இப்போ யூஎஸ் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமான வரியை வந்து விதிச்சிருக்காங்க. இது இன்டைரக்டா இந்தியா மேல வந்து போஸ்ட் ஆகுது. ஏன்னா சைனாக்கு வந்து 10% வந்து அதிகமான கஸ்டம் டியூட்டி வந்து போட்டிருக்காங்க. அது யூஎஸோட கொள்முதல், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம தான் வந்து அதிகமான ப்ராடக்ட்ஸ் வந்து சைனால வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க ஒரு கிரீன் எனர்ஜி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல சிப்ஸ் தான் வந்து அதிகம், அதாவது சிலிக்கான் சிப்ஸ் வந்து அதிகம். சிலிக்கான் சிப்ஸ் அதிகமா கொள்முதல் பண்ற இடம் பாத்தீங்க அப்படின்னா சைனா தான். சோ இப்போ அவன் இங்க விற்கிறான் அப்படின்னா இவங்க யூஎஸ் கஸ்டமர் இருக்காங்க தெரியுமா, இந்த டாக்ஸ் அமௌண்ட்டை இந்தியாவுக்கு போட்டு தான் விற்பான். ஏன்னா அப்பதான் சர்வே ஆக முடியும். சோ அது ஒரு மேஜர் இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ரெண்டாவது, பவர் செக்டார்ஸ் ஆர் பிகமிங் காஸ்ட்லி. ஏன்னா இப்ப இன்ஃபிளேஷன் ரேட் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. டாலரும் 100 ரூபாய் வந்து நெருங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? இதனால எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்து ப்ராடக்ட் பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 7 நிலை வரல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து 100 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா டம்மால் வந்து கீழே இறங்கும், அப்போ வந்து நம்ம பிரைஸ் கம்மியாகும். அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால ப்ரொடக்ஷன் வந்து பெருசா பண்ண ஆரம்பிக்கல. சோ மார்க்கெட் அண்டர் ப்ரெஷர்ல இருக்கிறதுனால பண்ண ஆரம்பிக்கல. அதனாலதான் அதானி கிரீன் வந்துட்டு கீழே இறங்கி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான் என்டிபிசி எஸ்சிஐ போட்டிருப்பேன். ஏன்னா அதானி கிரீன் தான் வந்துட்டு என்டிபிசிக்கும் என்டிபிசி கிரீனுக்குமே வந்துட்டு சர்வீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்போ இவங்க ஷேர் வந்து கீழே இறங்குது அப்படின்னா அப்ப இந்த இடத்துல எந்த வேலையும் நடக்கல அப்படின்றது தான் உண்மை. நான் இன்னொன்னு சொல்றேன், நான் என்டிபிசி கிரீன் ஸ்பெசிபிக்காவே இந்த லிஸ்ட்ல நான் கொண்டு வரல. இதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒன்னு, நான் 2024 பிப்ரவரில இருந்து 2025 இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இருக்க டேட்டாவை தான் நான் எடுத்து வந்திருக்கேன். அதுல என்டிபிசி கிரீன் பாத்தீங்க அப்படின்னா 10 கோடி ரூபாய் ஐபிஓ லான்ச் பண்ணி அவங்க கடனை தான் வந்து அடைச்சாங்க. அதாவது அவங்க பேரண்ட் கம்பெனியோட கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி காசு பிக்ஸ்ட் டெபாசிட் பக்கம் போக போறாங்க. அதுதான் வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கு மேல ப்ராஃபிட்டே பண்ணுவாங்க. அதனால நான் கொண்டு வரல. சோ என்டிபிசி கிரீனை வந்து நான் ஒரு சப்சிடரியா கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அதானி கிரீனோட முக்கியமான எனர்ஜி ரிசோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜி தான். இதுக்கு சிலிக்கான் சிப்ஸ் வந்து அதிகமா தேவை. சோ சைனாவோட நம்மளுக்கு இன்டைரக்டான இம்பாக்ட் வர்றதுனால இங்க ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியே போறதுனால ப்ரொடக்டிவிட்டி வெதிக்கு ஸ்டாப் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம 2024 என்று, அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல வந்துட்டு ஒரு பர்பர் இஷ்யூல வந்து அதானி கிரீன் மாட்டினாங்க. அப்போ வந்து ஷேர் கீழே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரைஸ் ஆனாங்க. இப்போ மார்க்கெட் அண்டர் ப்ரெஷர்ல இருக்கிறதுனால கீழே விழுந்திருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 60%. சரிங்களா? ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல 60% கீழே இறங்கியிருக்காங்க. சோ இது கிராஷ்ன்னு சொல்லிட்டு பச்சையாவே நம்மளுக்கு தெரியுது. சோ இது இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?
ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஜிந்தால் குரூப்போட JSW எனர்ஜி தான். ஸோ JSW எனர்ஜியோட முக்கியமான எனர்ஜி ரிசோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தெர்மல், அதுக்கப்புறம் டர்பைன் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து நான் ரெனியூவபிள் எனர்ஜி. சரிங்களா? ஸோ தெர்மல் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லிக்னைட் ப்ரொடக்ஷன், அதாவது அந்த கோல்டு எரிச்சி நம்மளுக்கு கொண்டு வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மேட்டர் தான் அந்த லிக்னைட் ப்ரொடக்ஷன்ன்றது. ஸோ இந்த வாரியாக தான் இவங்க வந்து எனர்ஜியை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுல 40% வந்து லாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல இவங்க லாஸ் பண்ணிருக்காங்க சொல்றாங்கல்ல. இது எப்போ நடந்தது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த செப்டம்பருக்கு அப்புறம் தான். சரிங்களா? எப்போ வந்துட்டு செப்டம்பர் ஆரம்பிச்சதோ அப்பவே ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சாபம்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் எல்லா ஷேர்ஸும் கீழே இறங்குச்சு. கிட்டத்தட்ட 5 மாசத்துல இது இறங்கிருக்கு. கிட்டத்தட்ட 5 மாசத்துல ஒரு ஹெல்த்தி மார்க்கெட் இறங்கணும் அப்படின்னா 5-8% தான் இறங்கும். இது கிட்டத்தட்ட 3-4 மடங்கு அதிகமாவே கீழே இறங்கிருக்கு. சரிங்களா? ஸோ இது தயவு செஞ்சு இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க JSW எனர்ஜி உங்க கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா இது 40% கீழே வந்து இறங்கி இருக்கு. இது வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு இது ஒரு கிராஷா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதே சைனாவோட 10% டாக்ஸ் இஷ்யூவாக இருந்தாலும் சரிங்களா இப்போ பவர் செக்டார்ல இருந்து கூட்ஸ் வந்து வெளியில வரல. சரிங்களா? பவர் செக்டர் கூட்ஸ்ன்றது இந்த EV, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், இந்த எலக்ட்ரிக் பைக்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னும் இந்த கவர்மெண்ட் செக்டார்ல இருந்து பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு தெரியுமா EVல, அது இன்னும் பெருசா வரல. இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபிளேஷன் ரேட் அதிகமா இருக்கிறதுனால. இப்ப நீங்களே பாத்துருக்கலாம், விலைவாசி ரொம்ப ஏறிட்டே போகுது. கிட்டத்தட்ட ஒரு பெண்ணே 5 ரூபா கிடையாது, 7 ரூபாயில தான் ஸ்டார்டே ஆகுது. ஸோ இந்த மாதிரி காஸ்ட்லியா இருக்கிறதுனால யாருமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ண தயாராக இல்லை. ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணாதான் இவங்களால எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் முடங்கி இருக்குதுன்றது இல்ல பார்த்தாலும் நமக்கு தெரியுது. இது வந்து நான் படிக்கல, உதாரணத்துல சொல்றேன். ஏன்னா NTPC வந்துட்டு ஒரு ப்ரெஷர்ல இருக்கு. ஏன்னா அதானி கிரீன் ப்ரெஷர்ல இருந்துச்சு அப்படின்னா அது சர்வீஸ் பண்ற NTPC வந்து ப்ரெஷர்ல இருக்கும். ஸோ கவர்மெண்ட் செக்டாரும் கொஞ்சம் ஷேக்கியா தான் இருக்குன்றது பார்த்தாலே தெரியுது. சரிங்களா? ஸோ இதனால JSWவோட 40% பங்குகள் வந்து கீழே வந்து இறங்கி இருக்கு. இதுவும் வந்து கிராஷ் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க JSW வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து அயனாக்ஸ் கிரீன் தான். ஸோ அயனாக்ஸ் கிரீன்ன்றது விண்ட் எனர்ஜியை பிரதானமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். சரிங்களா? இவங்க 45% வந்துட்டு அவங்க ஷேர்ஸை வந்து இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஆபரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ற ஒரு கம்பெனி. அதாவது இந்த விண்ட் எனர்ஜிக்கு எல்லாமே ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ற ஒரு கம்பெனியா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விண்ட் மில் அங்க இருக்கு அப்படின்னா அங்க ஒரு ரிப்பேர் அப்படின்னா இவங்க போயிட்டு அதை ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், இல்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆகட்டும், எல்லாம் பண்றாங்க. ஸோ இப்போ இவங்க கீழே இறங்கியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து சேல்ஸும் நடக்கல, சர்வீஸும் நடக்கல. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஐடியல் சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு அப்படி சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து ஒரு கம்பெனி எல்லா ரெனியூவபிள் ரிசோர்ஸையும் வந்துட்டு அவங்க மெயின்டைன் பண்ண போறாங்க அப்படின்னா அப்போ ஷேரோட விலை ஏறும். ஏன்னா அவங்க கொள்முதல் அங்க நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப யாரும் மெயின்டைனும் பண்ணல, அப்ப யாருமே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நடக்கல, அதாவது விற்பனை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட் டவுனா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை பண்ற அந்த கம்பெனியோட ஷேர் டவுன் ஆகுது அப்படின்னா அப்போ உண்மையிலே அங்க நடக்கல அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்க வந்துட்டு 45% வந்துட்டு ஷேர்ஸ் வந்து கீழே இறங்கி இருக்கிறதுன்றது தெரியுது. சரி, இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா அயனாக்ஸ் எனர்ஜின்றது கிட்டத்தட்ட நியூ இன்வெஸ்டர்ஸ், அதாவது 2021 என்ட்ரி இருக்காங்க தெரியுமா, இந்த 2021 என்ட்ரி ஆனவங்க அதிகமா நம்மளோட ஷேர் வந்து அயனாக்ஸ் எனர்ஜி எனக்கு சீப்பாவும் கிடைச்சது. 224 ரூபாய்க்கு போன ஸ்டாக்கு இப்போ 45% கீழே இறங்கி 116 ரூபாய்க்கு கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து அயனாக்ஸ் கிரீன் இருக்கு அப்படின்னா அது இப்போ கிராஷ்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் தான், இது எனக்கு கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. சரிங்களா? ஸோ பிராஜ் இண்டஸ்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயோ எனர்ஜி கொடுக்குற செக்டார். அதாவது இந்த எத்தனால், அதுக்கப்புறம் இந்த CNG, அந்த கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ்ல தெரியுமா, அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி. இவங்களும் வந்துட்டு 42% வந்து கீழே இறங்கியிருக்காங்க. ஸோ CNG யார் வந்து அதிகமாக யூஸ் பண்ண பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஆட்டோமொபைல் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனால் வந்துட்டு இந்த கேஸ்ல இருக்கு தெரியுமா, ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது கீழே இறங்குது அப்படின்னா அங்கேயும் கொள்முதல் வந்து கம்மியாக தான் இருக்கு. அதாவது டெவலப்மெண்ட் நடக்கல, இருக்கிறது மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 42% ஃபால்ன்றது கிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னா நான் நிறைய வெப்சைட்ஸ்ல படிச்சு பாக்குறப்போ கிட்டத்தட்ட 42% மேல ஒரு செக்டார் ஒரு குறிப்பிட்ட டைம் கீழே விழுது, அதாவது அன்ஹெல்தி மார்க்கெட்ல விழுது அப்படின்னா அது வந்து கிராஷ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிராஜ் இண்டஸ்ட்ரீஸும் 874 ரூபாயில இருந்து 506 ரூபாய் கீழே வந்து இறங்கி இருக்கு. கிட்டத்தட்ட 42% கரெக்டாகி கீழே இறங்கி இருக்கு. சரிங்களா? ஸோ உங்ககிட்ட ஒரு வேலை பிராஜ் இண்டஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களோட ஷேர்ஸ் வந்து கிராஷ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இது அவ்வளோ பிரபலமான ஷேர் கிடையாது. பட் ஸ்டில் நான் வந்துட்டு ஒரு டைவர்சிஃபையான ஒரு செக்டார் எடுத்து வந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதானி கிரீன் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட அதிகமா பார்ட்னர்ஷிப் பண்ண கம்பெனி. நெக்ஸ்ட் JSW பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஜிந்தால் குரூப்ல ட்ரெடிஷனலான ஒரு ஸ்டாக், எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாக். நெக்ஸ்ட் அயனாக்ஸ் கிரீன்ன்றது இன்வெஸ்டர்ஸ் அதிகமா உள்ள ஸ்டாக். அதாவது இப்போ புதுசாக இன்வெஸ்டர் வராங்க, ஒரு பவர் செக்டர் இன்வெஸ்ட் பண்றப்ப சீப்பா கிடைச்ச ஸ்டாக். பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயோ எனர்ஜி, அதாவது இந்த எத்தனால் அந்த மாதிரியான
ஒரு நான் ரெனியூபிள் அதிகமா கன்சிடர் பண்ற ஸ்டாக். இந்த மாதிரி வித்தியாசமான செக்டார் பத்தி பார்க்கறப்போ நம்மளுக்கு பவர் செக்டார் வந்து 50% கிராஷ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். என்னால இப்போ கிரீன் எனர்ஜி மட்டுமே எடுத்து எல்லாமே போட்டிருக்க முடியும். பட் இட் இஸ் நாட் ரைட் வே. சரிங்களா, நம்ம 2025 தான் இருக்கோம். நம்ம வந்துட்டு இப்போ ஹைபிரிட் தான் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் நான் ரெனியூபிள், கொஞ்சம் ரெனியூபிள், கிரீன், அதுக்கப்புறம் தெர்மல், கோல் இந்தியா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியர் கட்டான தெரியும். நம்ம எப்போ கம்ப்ளீட்டா கிரீன் எனர்ஜி பக்கம் மூவ் பண்றோமோ அப்போதான் நம்ம வந்து கிரீன் எனர்ஜி ஸ்டாக் வந்து எடுத்து நம்ம கரெக்ஷனை பார்க்கணும். ஸோ ஐ திங்க் ஸோ ஐ கோயிங் ஆன் ரைட் வே. சரிங்களா, நெக்ஸ்ட் 5வது பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு யூனிக்கான செக்டார். இது கிட்டத்தட்ட வந்து இந்த பிசிக்கலா எலக்ட்ரிசிட்டியை கொண்டு போற செக்டார். இந்த பேட்டரிஸ்ல, அதுக்கப்புறம் இன்வெர்டர்ஸ்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எலக்ட்ரிசிட்டியை கடத்திட்டு போற கம்பெனி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களும் கிரீன் எனர்ஜி தான் பிரதானமா வந்து பண்றாங்க. இவங்க கிட்டத்தட்ட இந்த பிசிக்கல் எனர்ஜி சொல்றது தெரியுமா, இந்த இடத்துல 77% பங்குகளை வந்து மார்க்கெட்ல வச்சிருக்காங்க. பட் அவங்களும் 36% வந்து கீழே வந்து விழுந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கிராஷ் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட 244 ருபீஸ்ல இருந்து 157 ருபீஸ்க்கு வந்து கீழே இறங்கி இருக்கு. ஷேரோட பிரைஸ் வந்து கீழே இறங்கி இருக்கு. ஸோ இதுதான் இந்த 5 பவர் செக்டார். நான் எடுத்தது டைவர்சிஃபை பண்ணி எடுத்துக்கேன். டைவர்சிஃபைனா ஒரு லீக்ல இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிசிக்கல், இது வந்து கவர்மெண்ட், இந்த மாதிரியான கொஞ்சம் கலந்து போட்டு எடுத்ததுனால நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே தான் விழுந்திருக்குன்ற மாதிரியும் பவர் செக்டர் அண்டர் ப்ரெஷருன்றதுக்கான ஒரு கிளியர் கட்டான பிம்பம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா, ஸோ நீங்க அதிகமா பவர் செக்டர் ரிலேபிள் பண்ற ஒரு பர்சன் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேனிக் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அதாவது நாங்க இவ்வளவு காசு போட்டோம், இத்தனை வருஷம் வெயிட் பண்ணோம், நாங்க சம்பாதிச்சது எல்லாமே ஒரே நைட்ல விட்டுட்டோன்ற மாதிரியான செய்திகளும் போயிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட்டை நம்மளால ப்ரெடிக்ட் தான் பண்ணவே தவிர டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் இஸ் அண்டர் ப்ரெஷர். ஸோ கீழே தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதை லாபமா பாக்குறாங்க. ஓகே, எங்களுக்கு வந்து சீப்பா கிடைக்குது, நாங்க இன்னும் அக்குமுலேட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் போயிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து பிளே பண்றதுக்கான டைம் நிறைய இருக்கிறதுன்றதுனால கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இதை யூஸ்ஃபுல்லா ஆக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப பேனிக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் வருமானத்தை டைவர்சிஃபை பண்ணாம உள்ள போட்டவங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா அதை ஒரு குறிப்பிட்ட பங்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 80% மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை சேவிங் மாதிரி நம்பிட்டு இருப்பாங்க. இப்போ கீழே ஒன்று அழுதுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு கரெக்டான இன்வெஸ்டர் கிடையாது. அது எப்படி கரெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருக்கேன், அதுவும் வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. சரிங்களா, எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோட எண்டுல நான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தரவுகளோட பேசியிருக்கேன் அப்படின்றத நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் ஏன் வந்துட்டு ஹிட் ஆகலன்றது எனக்கு சீரியஸா வந்து தெரியல. ரெண்டாவது வந்துட்டு ஏன் நிறைய பேர் வந்து இதை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் மக்கள் மனசை கேள்விதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னாலையும் வந்துட்டு ஒரே மாசத்துல 5 கோடி ரூபாய் பண்றது எப்படி, ஒரே வாரத்துல வந்து 1 லட்ச ரூபாய் பண்றது எப்படி நான் வீடியோ பண்ண முடியும். பட் நாட் இன் ஹெல்த்தி வே. மக்கள் ஏமாத்தக்கூடாது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நியாயமா நான் பண்ணு வந்திருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.